ஹலோ வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் எபிசோட் 973 பார்ட் 2. ஓப்பன் பண்ணா போன பாட்டில் அந்த ஒரோச்சி இந்த மக்களுக்கு நான் சோகனா மாறினது அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றி அவங்களுக்கு என்ன சேவை பண்ணுறதுக்கு நினைச்சியா, எல்லாத்தையுமே கொல்றதுக்கு தாண்டா, என்னைய பண்ணதுக்காண்டி நான் அவங்கள பழிவாங்க போறேன்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சொன்னால. இதை கேட்டவுடனே ஓடனுக்கே ரொம்ப கஷ்டமா போச்சு. எதுக்குடா, ஏன் இப்படி பண்ற, நீ அந்த அளவுக்கு விற்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டா, எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்ட்டு அவங்க தாத்தா கதையை சொல்லுவான். அதாவது அந்த ஆளுக்கு இந்த கண்ட்ரிக்கு சோகனாகணும்னு ஆசை, அதுக்காக எவ்வளவோ பாடுபட்டாரு. ஆனா அவரை மற்ற ரீஜியனை சேர்ந்த டைமியோ எல்லாத்தையும் கொன்னுட்டாருன்னு சொல்லி செப்பு கூ பண்ண வச்சுட்டாங்க. அவரை செப்பல்ஸ்ல அடிச்சுட்டு விட்டுருந்தா கூட நான் மன்னிச்சிருப்பேன். அவரை செப்பு கூ பண்ணி செப்பல்லையே அடிச்சு சாக விட்டுட்டாங்க. இதனால எங்க கிளானுக்கே பெருத்த அவமானம். என்னைக்கு எங்க தாத்தாவை கொன்னானுங்களோ அன்னையில இருந்தே குரோசுமி கிளானுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்ட்டு அவங்க கிளானை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் எப்படியெல்லாம் கொன்னாங்கன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லுவான். அப்படி பார்த்தா இதுவும் தப்பு தான், அவங்க தாத்தா பண்ணது தப்பு தான். சரி ஓகே, அதுக்காக அவருக்கு ஆப்பு வச்சு போட்டு தள்ளிட்டாங்க. அப்புறம் இதுக்கு மொத்த கிளான் மேலேயும் தேவையில்லாம கைய வச்சானுங்க. இப்படி எல்லாம் பண்ணா அப்ப தப்பு தானே. அது மட்டும் இல்லாம அவங்க கிளானை சேர்ந்தவங்க யாரையுமே சும்மா கொல்லல, எரிச்சு கொல்றது, குத்தியே கொல்றது, ரிவர்ல தூக்கி போட்டு கொல்றது, அப்புறம் கட்டையில அடிச்சே கொல்றதுன்னு வெரைட்டியா கொண்டானுங்க. இதனாலேயே உரோச்சியால நிம்மதியா தூங்க கூட முடியல. தப்பு பண்ணவன் செத்து போயிட்டா, அவனை கொண்டாச்சு. அதுக்கப்புறமும் தேவையில்லாம அந்த கிளான்ல இருக்கவங்க எல்லாத்தையுமே வெரைட்டி கொண்டானுங்கன்னா இதெல்லாம் என்ன நியாயம்? ஏன் மத்த கிளான்ல எவனுமே தப்பு பண்றது இல்ல, எல்லாம் பியூரஸ்ட் கோல்டு. இப்படி எல்லாம் ஒரு கிளானையே சம்பந்தம் இல்லாம கொண்டானுங்கன்னா அப்ப அந்த கிளானை சேர்ந்தவன் திருப்பி சண்டைக்கு வரத்தானே செய்வான். ஒரோச்சி கிட்ட ஸ்ட்ரென்த் இல்ல, சோ எதிர்த்து நின்று ஓடன் கிட்ட எல்லாம் சண்டை போட முடியாது. அதனாலதான் கிடைச்ச சான்ஸை யூஸ் பண்ணி சூழ்ச்சி பண்ணியே ஓடனை காலி பண்ணியிருக்கான். அதுக்காக இவன் பண்ணதும் ரைட்டுன்னு சொல்ல முடியாது, ரெண்டு பக்கமும் தப்பு இருக்குது. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரோச்சி பண்ணது ரைட்டா தப்பா? இப்ப நடந்த கொடுமைக்கு ஓடன் என்ன பண்ணணும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரோச்சி மற்றவங்க எல்லாத்தையும் நார்மலா கூப்பிட்டு போய் உங்க கிளான் பண்ணது தப்பு, அதனால நீங்க இத்தனை வருஷம் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்னு அடைச்சு வச்சிருந்தா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி பேப்பைய மாதிரி எல்லாம் வந்து பயமுறுத்தி இருக்கானுங்க. அந்த பயத்தை திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவன் யோசிக்க மாட்டானா என்ன? அட அந்த டைம்ல அவன் கொஞ்சம் பெரிய ஆளா இருந்தா பரவாயில்ல, சின்ன பையன் அவன் மேல கூட கருணை காமிக்காம படாத பாடுபடுத்தி இருக்கானுங்க. இதெல்லாம் கேட்ட உடனே ஓடனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இப்ப அதனால்தான் அவன் லேண்ட் ஆஃப் ஆனோல இருக்க எல்லாத்தையுமே நான் கொன்னே தீர்வேன்னு ஒத்த காலில் நிக்கிறான். ஓடன் கடுப்பாயி நான் என்ன ஆனாலும் சரி உன்னைய விடவே மாட்டேன்டா கொய்யால அப்படின்ட்டு காட்டு கத்துவாரா. அந்த டைம் ஒரு டோரை ஓபன் பண்ணி விடுவானுங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா ஏகப்பட்ட மக்கள், லேடிஸ், குழந்தைங்க, அவங்க இவங்கன்னு நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையும் என்னடா பண்ண போறேன்னு கேட்டா வில்லத்தனமா சிரிப்பான். மேல ஷினோபு எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கா. அந்த ரூமோட பக்கத்து ரூம்ல தான் ஏகப்பட்ட வெப்பன்ஸும் இருக்குது. இவன் என்ன பண்ணுவானுங்கன்னா பிடிச்ச ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே வித்துருவானுங்க. இதை கேட்டுட்டு நம்ம ஓடன் சும்மா இருப்பாரா? கொய்யால எல்லா பஞ்சாயத்துக்கும் நீ தாண்டா காரணம், உன்னைய போட்டு தள்ளலாம் போதும் லேண்ட் ஆஃப் ஆனோ என் கைக்கு வந்துடும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ஈஸியா காப்பாத்திடுவேன்னு கைடோ அட்டாக் பண்ண அந்த பிளாஸ்ட் பிரீத் எல்லாத்தையும் பிச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்காக பாஞ்சு போய் அவன் பாடியில ஒரே போடு, ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது, திருப்பி ஒரு அடி அடிப்பான். அப்படியே பிச்சுக்கிட்டு ஒரோச்சியோட மேன்ஷனுக்குள்ளேயே வந்து விழுவாரு. உடனே கைடோ நார்மலா மாதிரி அவனும் சண்டைக்கு வருவானா. வந்தவன் இந்த லேண்ட் ஆஃப் ஆனோலே நீ தாண்டா பெரிய முட்டாள்னு வேற சொல்லிட்டு சண்டை போடுவான். கொய்யால நான் ஒரு பைரட்ரா, உன்னை ஒரு வழி பண்ணாம விடமாட்டேன்னு ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை தாறுமாறா போகும். ஒரோச்சி இந்த சண்டையை லைவா பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவங்க போடுற சண்டையில இவனால ஒரு 1/4 டீஸ்பூன் சண்டை கூட போட முடியாது. அதனாலதான் அவன் ஓடனுங்கிற பேரை கேட்டாலே பதறான். ஏன்னா மனுஷன் கைடோக்கு ஈக்குவலா நின்று சண்டை போட்டிருக்காரு இல்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம அவனுங்க போடுற சண்டையில இவனோட கேசல் டேமேஜ் ஆகுது. அதனால நிறுத்துங்கடான்னு எவ்வளவோ சொல்லுவான். ஓடன் விடுற மாதிரி இல்ல. ஒரோச்சி கைடோ உங்க ரெண்டு பேத்தையுமே நான் கொல்லாம விட மாட்டேன்னு மனுஷன் தாறுமாறான சண்டை. அதான் கீழே மாங்குன்னு சண்டை போடுறாங்கன்னு தெரியுது இல்ல. மேல இருந்து பாத்துக்கிட்டு இருக்க ஷினோபு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே. ஐயோ ஓடன் கோவமாயிட்டாரு, என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருப்பான். இவங்க சண்டை வேற கேப் விடாம போயிட்டே இருக்குமா. உடனே ஒரோச்சி பார்த்துட்டு உனக்கு இனிமேட்டு யாரையுமே கிட்னாப் பண்ணக்கூடாது அவ்வளவுதானே ஓடனு, அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன்னு வேற சொல்லுவான். அதாவது ஓடன் இப்ப இவங்களை எதிர்த்து ஒரு போர் நடத்தினாலும் டெஃபினட்டா போரோட எண்டுல நீ தோத்துருவே, நாங்க ஜெயிச்சிருவோம். அது மட்டும் நடந்துச்சுன்னா எப்படி இவங்களை நான் விற்கத்தான் போறேன், இன்னும் நிறைய பேர்த்த கிட்னாப் பண்ணி விற்க போறேன், என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு ஓடனை யோசிக்க விடாம அப்படியே நைஸா டைவர்ட் பண்ண பார்ப்பான். அது மட்டும் இல்லாம அங்க கிட்னாப் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்கவங்க எல்லாம் கதறி அழுவாங்க, எங்களை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு. அதனாலேயே ஓடனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம இவர் வரும்போது இவரை ஏகப்பட்ட மக்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது இவர் டியூட்டி ஆச்சே. சோ என்ன பண்ணலாம் எது பண்ணலான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கும் போது கிட்னாப் பண்ணி வச்சிருக்கிறதுல ஒரு தாத்தா நான் என்னோட ஃபேமிலியை பார்க்கணும் அப்படின்ட்டு
அழுதுகிட்டே சொன்ன உடனே ஓடனுக்கும் இப்ப கிவ் அப் பண்றதை தவிர வேற வழி இல்ல. இப்படி இவன் பண்றவன் கண்டிப்பா அவரோட ஃபேமிலியை விட மாட்டான்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அதனாலேயே செம்மையா கடுப்பாயி ஒரோச்சின்னு பாஞ்சு போய் அந்த ஷீல்டு மேலேயே ஒரு 4 வெட்டு போடுவாரு. அவன் பயந்து அப்படியே சாவையே தொட்டுட்டு வந்துட்டான். அந்த அளவுக்கு பீதி. அந்த ஷீல்டு மட்டும் இல்ல, ஒரே வெட்டு அவன் எப்போ காலி. அதனால சைலண்ட் ஆகி என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ஒன்னா இவங்களை எதிர்த்து சண்டை போடணும், இல்லைன்னா பேசாம இவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த சிட்டிசன்ஸோட உயிரை காப்பாற்றணும். இந்த டைம்லங்கும் போது அவரால் என்னதான் பண்ண முடியும்? அவங்கள காப்பாற்ற நினைச்சா இவன் மறுபடியும் ஏதாச்சும் சேட்டை பண்ணதான் செய்வான். அதெல்லாம் முடியாது. இவனை போட்டு தரலான்னு பார்த்தா அவங்க எல்லாத்தையும் வித்துருவானுங்க. அப்படியே உச்சக்கட்ட வெறிக்கு போவாரு. இப்ப எப்படியாச்சும் அவரோட ஃபேமிலியை நல்லபடியா பாத்துக்கணும், இல்லன்னா கூட மனுஷன் நேரம் பூந்து விளையாண்டுருப்பாரு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சைலண்ட் ஆகி கத்திய கீழே போட்டுருவாரு. அவ்வளவுதான். ஒரோச்சிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ரைட்டு, நம்ம பிளான் படி இவன் தோத்துட்டான் அப்படின்ட்டு ஓவரா சிரிப்பான். அதுக்கப்புறம் உடனே அங்கேயே மட்டி போட்டுருவாரு. ஷீல்டையும் எடுத்துருவானுங்க. இந்த டைமுங்கும் போது கத்தி எடுத்து ஒரு போர்டு போட்டிருந்தாருன்னா சரியா போயிருக்கும். ஆனா அவரு தான் கொடுத்த வாக்கை என்னைக்குமே மாற மாட்டாரு. இப்ப ஒரோச்சி என்ன டீல் வைப்பானா, நாங்க இந்த மக்களை கடத்துறத ஸ்டாப் பண்ணி ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பக்கமே வரமாட்டோம், இந்த நாடை நீயே வச்சுக்க. ஆனா அதுக்கு பதிலா ஒவ்வொரு வாரமும் இந்த கோட்டைக்கு முன்னாடி வந்து கோமணத்தோட டான்ஸ் ஆடணும். பண்ணுவியா? பண்ணா டீல் ஓகேன்னு சொல்லிட்டு தான் அவனுங்க மக்களை இதுக்கப்புறம் கிட்னாப் பண்ணாம அங்க இருந்து மொத்தமா கிளம்பிட்டானுங்க. 5 வருஷமா அவர் சொன்னதெல்லாம் செஞ்சாரு. சரி, இதுக்கப்புறம் எல்லாமே ஓவரு, இந்த நாட்டை நம்ம கையில ஒப்படைச்சிட்டு போவான்னு பார்த்தா அங்கதான் அவன் காலவாரி இருப்பான். சோ இப்ப எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? இதுல வேற நீ தாண்டா இந்த உலகத்திலேயே சில்லியான லாடு, என்னுடைய பிளான்ல சிக்கி சினா பின்னமா ஏமாந்துட்ட அப்படி இப்படின்னு ஓவரா நக்கல் பண்ணி சிரிப்பான். ஷினோபு பார்த்துட்டு பாத்தீங்களா, இவன் அவனோட வெஞ்சன்ஸுக்காண்டி இந்த கண்ட்ரியை பழிவாங்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த நாடையும் நாட்டு மக்களையும் நல்லபடியா பார்த்துக்கணும்னு இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே இன்ட்ரெஸ்ட் இல்ல. மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் உடன் இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு ஓகே சொல்லிட்டு ஒவ்வொரு வாரமும் உங்க முன்னாடி அவமானப்பட்டு கேவலப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு கடைசியில செருப்படி ஒண்ணுதான் படல. இன்னும் கொஞ்ச நாள் ஆயிருந்தா அதுவும் நடந்திருக்கும். ஒவ்வொரு டைம் அவர் வந்து ஆடும் போதும் 100 மக்களோட வாழ்க்கையை காப்பாத்துறாரு. அதுக்காக தான் யார் என்ன சொன்னாலும் அதை நினைச்சு கவலைப்படாம அவர் பாட்டுக்கு ஆடி இருக்காரு. அதை புரிஞ்சுக்காத மக்கள் அவரை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்கல்ல. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச உடனே இப்படி ஒரு நல்ல மனுஷனை தப்பா நினைச்சிட்டமேனு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பண்ண ப்ராமிஸ் என்னன்னா, இந்த ஆஃபருக்கு ஒத்துக்கிட்டு உடனே இதே மாதிரி பண்ணானா ஷிப்பை பில்ட் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பிடுவோம், எங்களுக்கு இந்த கண்ட்ரியே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னானுங்க. அந்த வார்த்தையை நம்பி தான் ஓடணும் இவ்வளவு நாளா விட்டாரு. ஆனா இப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் சத்தியம் நாங்க எதுவுமே பண்ணலையே, எங்களுக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு கொடுத்த வாக்க மாறிட்டானுங்க. அப்படி இப்படின்னு எல்லா விஷயத்தையும் போட்டு உடப்பான். அண்ட் கடைசி அவங்க போட்டாங்களே சண்டை, அதை கூட ஒண்ணு விடாம சொல்லி கதறி கதறி அழுது கடைசியில என்ன சொல்லுவானா, ஓடன் இந்த கண்ட்ரியை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க அதை புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டீங்களே, இப்ப சொல்லுங்க யார் அந்த சில்லியான லாடு, சொல்லுங்கடா சொல்லுங்கன்னு அந்த கத்துவா. அங்க பாத்தீங்கன்னா அவரால் முடியல, வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. ஆனாலுமே அந்த 9 வாரத்தையும் கீழே விடுறதா இல்ல. என்னை எப்படியாச்சும் இவளை காப்பாத்தியே தீர்வேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காரு. இந்த 2 வீணா போனவனுங்களும் ஏதோ காமெடி ஷோவை பாக்குற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. இந்த சிரிப்புக்கு செருப்படி கொடுக்குற மாதிரியாச்சும் அவங்கள நான் காப்பாத்தி ஆகணும்னு அவர் வெறி கொண்டு விடாம பேலன்ஸ் பண்ணி பிடிச்சிட்டு நின்றுட்டு இருப்பாரு. இதுக்கப்புறம் அந்த கைடவும் உரோச்சியும் என்னென்னலாம் அட்டுவலியம் பண்ணாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.